Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னங்க, பிரியாணிக்கு மட்டும்தான் கத்திரிக்காய் ஜோடின்னு நினைச்சீங்களா? இந்த கத்திரிக்காய் புளிப்பு இருந்தா வெள்ளை சாதமே பிரியாணி ரேஞ்சுக்கு இருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப புளிப்பான ஆனா சுவையான கத்திரிக்காய் புளிப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல கடாயில ஒரு 75 மில்லி நல்லெண்ணெய ஊத்துங்க. என்னடா எண்ணெய் இவ்ளோ அதிகமா இருக்குன்னு பாக்காதீங்க, இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் தான் முக்கியம். அடுத்து நம்ம ஹீரோ 1/4 கிலோ கத்திரிக்காயை எடுத்து அழகா 4ஆ கீறி வச்சுக்கோங்க. முழுசா அறுத்துடாதீங்க. எண்ணெய் காஞ்சதும் கத்திரிக்காய போட்டு வதக்குங்க. அதாவது கத்திரிக்காய் நல்லா குழஞ்சு போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே எண்ணெயில கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டு பொரிய விடுங்க. மசாலால மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1/4 ஸ்பூன் போட்டு வதக்குங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு புளி, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கலந்து விடுங்க. இத மூடி போட்டு மசாலா வாட போற வரைக்கும் சிம்ல கொதிக்க விடுங்க. இப்போ வதக்கி வச்ச கத்திரிக்காய சேருங்க. கத்திரிக்காய் கலர் மாறி லேசா சுருங்கி வரும் பாருங்க, அந்த வாசனையே தூக்கும். கத்திரிக்காய் மசாலாவோட ஐக்கியமானதும் இப்போ ஒரு ஸ்பூன் வெல்லத்தை உள்ள போடுறோம். என்னடா காரமான குழம்புல வெல்லமானு யோசிக்காதீங்க, இந்த வெல்லம் தான் புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணி அடடான்னு சொல்ல வைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு மேல வர வரைக்கும் மூடி வச்சு வேக விடுங்க. அவ்வளவுதாங்க, கம கமன்னு கத்திரிக்காய் புளிப்பு ரெடி.
இது பிரியாணி, நெய் சோறு, கிச்சடி சோறுக்கு செம கூட்டணிங்க. இது சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்புறம் நீங்க கத்திரிக்காய்க்கு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அருமையான ரெசிபில உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.